கந்தன் கரணி என்ற படத்துல கூட ஏபி நாகராஜன் எடுத்திருக்காரு. ஒவ்வொரு படைவீடா காட்டுறாரு. திருப்பரங்குன்றை காட்டும்போது பரங்குன்றில் அமர்ந்த பெருமாளே திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடுங்கிறார். அப்பவே சிங்கந்தருன்னு சொல்லியிருக்க வேண்டியது சீர்காழி கோவிந்தராஜ். அது மாதிரி நக்கீரர் திருமுருகாற்றுப்படை அவரும் இந்த பரங்குன்றை பத்தி ஒரு பாட்டு திருமுருகாற்றுப்படையில பெரியவங்களாம் சொல்லியிருக்கும் போது அதை மறைப்பது என்பது நிலவாத காரியம். முருக பக்தர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. அதான் இந்த நிகழ்ச்சியில முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த மலையானது நமக்கே சொந்தம் என்பதை நிரூபிக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை நழுவ விட்டீர்கள் என்றால் நீங்க இனிமேல் வணங்க இந்த மலை போயிடும் நம்ம கைக்கு. பக்தர்கள் எல்லாம் குடும்பத்தோட வந்து கலந்துக்கும். முருக பக்தர்களே வாருங்கள், ஒன்று கூடுவோம். பிப்ரவரி 4ஆம் தேதி எல்லாரும் ஒன்று கூடுவோம். அலைகள் என்ன வரும், ஆர்ப்பரித்து வாருங்கள். திருப்பரங்குன்று மலை நம்மலை. ஒவ்வொரு முருக பக்தர்களுக்கும் ஒரு கடமை இருக்கு. அந்த கடமை முருகனை பாதுகாக்க வேண்டியது. சாமிக்கு ஒன்றும் பாதுகாப்பில்லை, இருந்தாலும் நம்ம மலை நமக்கு சொந்த. நம்ம வீட்டு சொத்தை எவனை சாட்டையப்பட விடுவோமா? அதனால் நம்ம மலை நமக்கு உரிமையான என்பதை ஒரு உரல் இருக்கும். அதுக்கு எல்லாரும் வரும். எல்லாரும் தன்னுடைய வேலையெல்லாம் நிறுத்திட்டு எல்லாரும் கொண்டு